ஒரு பெரிய குளம். அப்படி இந்த பக்கம் குளம் தொங்கிட்டு இருக்கு பாருங்க. குளம் குத்து குத்தாக தொங்குதுங்க மக்களே. இங்கே பாருங்க எப்படி குத்து குத்தாக தொங்கிட்டு இருக்கு பாருங்க பலாப்பழம். சரி, உங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணிட்டு போகலான்ட்டு வந்தேன். வந்து பார்த்தாச்சு நீங்கள் ஆளை காணோம். இதிலே படுத்துக்கிறீங்களா தாத்தா? இதிலே தான் படுக்கிறேன். பாம்பையும் எதுவும் வராதா உங்களுக்கு? பாம்பெல்லாம் காணோம். பாம்பு வருதுன்னு பார்த்தாக்கா நம்ம காலம் ஓடணுமா. சாப்பாடு காலையிலே கொடுத்துட்டு போயிடுவாங்களா? காலையிலே கொடுத்துட்டு போயிட்டாங்க. காலைக்கு மதியத்துக்கு வச்சுக்குவீங்களா? மதியத்துக்கு இருந்தால் வைக்கும், இல்லைன்னா சாப்பிட்ருவோம். நைட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தாலும் வருவாங்க, எடுத்துகிட்டு வராத விட்டாலும் விட்டுருவாங்க. அப்படியே சாப்பாடு கொடுக்காதே கூட விட்டுருவாங்களா? ஆமாம். ஐயா, மக்களே, கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி வந்திருந்தாங்க. பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் ஒரு கண்ணு தெரியாத பெரியவர் வாழ்ந்துட்டு இருந்தார். ஆக்சுவலாக ஒரு 2 கண்ணுமே தெரியாது, 2 கண்ணு தெரியாமல் தான் அந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருந்தார். இப்போ ஒரு பார்க்க வந்தால் ஒரு ஆளை காணோம் இப்போ வீட்டில். ஐயா, மக்களே, அந்த ஐயா பக்கத்தில் தான் இருக்கார். நம்மளை பார்த்துட்டாரு, ஏதோ வராரு. நம்ம அவரை பார்த்துட்டு போகலாங்க. இதில் பாருங்கள் மக்களே, எவ்வளோ காப்பி பழம் இருக்குது பாருங்கள். ஏகப்பட்டது அப்படியே நிறையா இருக்குது பாருங்கள். கிளைமேட் பார்த்திங்கன்னா நல்லா கூலிங்காக சூப்பராக இருக்குங்க. ஆக்சுவலாக இந்த இடத்தோட பேர் வந்து குண்டல் காடு, குண்டல் வளவுன்னு சொல்கிறாங்க, குண்டல் காடுன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த வழியிலே போனீங்கன்னா சின்ன ஒத்தடி பாதை மாதிரி ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகும். இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு 5-6 மலை கிராமம் இருக்குங்க. அந்த கிராமத்தோட பேர்லாம் ஐயாட்ட கேட்டுட்டு அந்த கிராமம் எப்படி இருக்குங்கிறத நம்ம போய் பார்க்க போகிறோங்க. இப்போ ஒரு வித்தியாசமான ஒரு ட்ரிப்பாக இருக்குங்க இந்த ட்ரிப்பு. ஐயா, ஞாபகம் இருக்குங்களா? ஒரு போலீஸ்காரர் இல்லை, ஒரு 6 மாதம் முன்னாடி வந்து உங்கள் வீடியோ எடுத்துகிட்டு போனேன்ல, ஞாபகம் இருக்குங்களா? சேலத்துலேருந்து வந்திருந்தேன்ல ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி. மறந்துட்டீங்களா? நீங்கள் உங்கள் பேத்திலாம் குழந்தைங்களாம் இங்கே இருந்தாங்கல்ல, மறந்துட்டீங்க. இன்னும் இங்கே தான் இருக்கிறீங்க. சாப்பிட்டீங்களா? சாப்பாடு வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்களா? சரி, உங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணிட்டு போகலான்ட்டு வந்தேன். வந்து பார்த்தாச்சு நீங்கள் ஆளை காணோம். சரி, அதான் தேடி பார்த்தேன். என்ன உதவி பண்ணணும்? என்ன உதவி? இந்தாங்கய்யா, என்ன காசு இருக்குது, செலவுக்கு வச்சுங்க. இந்த பக்கம் வந்தவங்க ஞாபகம் வந்துச்சு, அதான் வந்து பார்த்துட்டு போகலான்னு வந்தேங்கய்யா. இல்லைங்க, காலெலாம் காயமாக இருக்குது. எல்லாம் போகிறதான், படத்தில் போய் அப்படி அலையத்தான். உடம்பு பரவாயில்லைங்களா இப்போ? இல்லைங்க, அப்படியே தங்குது. தரம் தெரியாதா? இங்கேருந்து ஒரு இதாங்க கீழே போட்டேன். அப்புறம் அங்கே ஒருத்தன் இருந்து போஸ்ட் மீன் நின்னான். என்னடாப்பா தடஞ்சேல்ற சாமின்னா. ஓ, தடம் மாதிரி போயிட்டீங்க? ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போயிட்டீங்களா? ஃபாரஸ்டெல்லாம் இல்லைங்க, ஃபாரஸ்ட் பக்கத்தில் இல்லை. அங்கே கீழே இறங்கினேன், பள்ளத்தில் போயிட்டீங்க. இப்படியே இப்படி கடுக்க மேலே இதில் போய் அதில் போய் அப்படி போய் சேர்ந்து போட்டேன். அங்கே கீழே டிகாடு போட்டேன். ஐயோ, படுத்தியாடு நுழைஞ்சி போய் சேர்ந்தான். அவன் ஏன்னா ஆட்டுக்கு என்ன இலை வெட்டிட்டு இருந்தான். அவன் கூப்பிட்டேன், பேரிட்டு கூப்பிட்டேன். அவன் என் தாத்தான்னான், சாமி என்ன சேர்த்து அழைச்சி போய் கொட்டாயில் விட்றா சாமி, தடம் தெரியல, தடம் மாறிடுச்சு அப்படின்னா கொண்டாந்து கொட்டாயில் விட்டுட்டு போஸ்ட் மீன் போனோம். அப்படி இப்போ ஊருக்குள்ளே போகிறீங்களா, வீட்டுக்கு போகிறீங்களா, இங்கே இருந்துக்கிறீங்களா? நான் வீட்டுக்கெல்லாம் போகிறதில்ல, இங்கே இருந்துக்கிறீங்க. இங்கே தான். இப்போ இதிலே படுத்துக்கிறீங்களா தாத்தா? இதிலே தான் படுக்கிறேன். பாம்பையும் எதுவும் வராதா உங்களுக்கு? பாம்பெல்லாம் காணோம். பாம்பு வருதுன்னு பார்த்தாக்கா நம்ம காலம் ஓடணுமா.
ம். பக்கத்தில் என்ன ஆட்டு கொட்டாயா? ஓ, இதில் ஆடு இருந்துக்குமா பக்கத்தில் நீங்கள் இங்கே படுத்துக்குவீங்க? ஆடெல்லாம் எல்லாம் ஆடு வித்துட்டான். எல்லாம் வித்துட்டிங்களா? அவன் வித்துட்டான். யார் உங்கள் பசங்க வித்துட்டாங்களா? பேரன். பேரனா? ஒரு ஆடு கூட இல்லை. ஆடு இல்லாததுக்கு இன்னைக்கு ஒன்றும் செல்லலை. ம். விரிச்சு வேண்டி கிடத்து. ம். ஆடு இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ம். ஆடு இல்லாததுக்கு விரிச்சு வேண்டி கிடத்து. ம். காட்டில் விவசாயம் பண்ணுறாங்களா? எல்லாம் குச்சி போட்டுருக்காங்க ஆட்டுறது ஃபுல்லாக. என்னடா என்ன ஊர் இருக்குதுங்களா என் மேலே கிழக்க? கிழக்க அங்கே இந்த மலைக்கு அண்ணாண்டுக்கு இது ஊர். எப்படி வழி இதிலே போகலாமா? வெளியே போகலாம். வண்டி போகுமா நடந்தான் போகணுமா? வண்டியே போகுது. வண்டி போகுது. ஃபுல்லாக இதெல்லாம் காப்பி தோட்டம் போட்டிருக்கிறீங்க. இது மட்டும்தான், இந்த ஒரு வட்டம் தாங்க இது காப்பி. எப்படி காப்பி கொட்டெல்லாம் வருது, அரைச்செல்லாம் காப்பி குடிக்கிறீங்களா? காப்பியும் குடிக்குவாங்க, விற்று விடுவான். விற்றுருவாங்க. நீங்கள் காப்பிலாம் குடிப்பீங்களா? எப்படி காப்பி கொண்டு வந்து கொடுத்துருவாங்களா வீட்டிலேருந்து கொண்டு வந்து? காய்ப்பெல்லாம் கொடுக்கறதில்ல. ஐயா யார் தூக்கிட்டு வராங்க ஊர்லேருந்து நமக்கு? சாப்பாடு மட்டும்தான். சாப்பாடு காலையிலே கொடுத்துட்டு போயிடுவாங்களா? காலையிலே கொடுத்துட்டு போட்டாங்க. காலைக்கு மதியத்துக்கு வச்சுக்குவீங்களா? மதியத்துக்கு இருந்தால் வைக்கும், இல்லைன்னா சாப்பிட்ருவோம். நைட்டு? நைட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தாலும் வருவாங்க, எடுத்துகிட்டு வராத விட்டாலும் விட்டுருவாங்க. அப்படியே சாப்பாடு கொடுக்காதே கூட விட்டுருவாங்களா? ஆமாம். சரிங்க, நான் போய் சுற்றி பார்த்துட்டு வரேன். வண்டிக்கு நிறுத்திட்டு போகிறேன். வண்டியை எடுத்துகிட்டே போங்க. இல்லை நிற்கிட்ட, நான் தூரம் போய் நடந்து போய் பார்த்துட்டு வரேன். ரோடு போகுது, போய் வண்டி எடுத்துகிட்டே கூட போய் பார்த்துட்டு வாங்க. இது வெளியும் உனக்கு ஆசை இருக்குது, அது வெளியும் பார்த்துட்டு திரும்பி வாங்க. மண் ரோடு தான் நான் தலை வரைக்கும்? மண் ரோடு தான், ஃபுல்லாக மண் ரோடு தான். ஆமாம். சரிங்க, சுற்றி பார்த்துட்டு வரேன். மக்களே, நம்ம தாத்தாவை பார்த்துட்டு கிளம்பிட்டாங்க. நமக்கு ரைட் சைடில் ரோடு போகுது பார்த்தீங்களா, ஒரு சின்ன மண் ரோடு மாதிரி. இந்த மண் ரோட்லேயே போனாமல் கிட்டத்தட்ட ஒரு 6-7 மலை கிராமம் இருக்குங்க. மலை கிராமம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு இன்டீரியரான மலை கிராமம். வெளியூர் உலகத்துலேருந்து எல்லாமே ஒரு துண்டிக்கப்பட்டு ஒரு தீவிரமாக இருக்க மலை கிராமங்க. இங்கே பாருங்கள் மக்களே, ஃபுல்லாக வாழைத்தோப்பு போட்டிருக்காங்க. வாழைத்தோப்பில் ஆக்சுவலாக ஒரு 5-6 வாழை மரம் இருக்குது. சைடில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சவுக்கு மரம் இருக்குங்க. சில்வர் ஓக் மரங்கள் இருக்குது சைடில் ஃபுல்லாக. பார்க்கலாம் மக்களே, இந்த ரோடு எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக அந்த லொக்கேஷன் பார்த்திங்கன்னா நம்ம கல்வராயன் மலையில் சின்ன கல்வராயன் மலை அப்படிங்கிற இடத்துல குண்டல் வலுவு அப்படிங்கிற மலை கிராமத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே ஸ்டார்ட் பண்ணி ஏதோ ஒரு வெந்நியூரோ அதை ஊர் சொன்னார், அந்த ஊர் வரைக்கும் நம்ம போக போகிறோங்க. இப்போ அப்படியே இந்த ரோடை பாருங்கள் மக்களே. இந்த ரோட்டை தான் இந்த கிராம மக்கள் பார்த்திங்கன்னா ஒரு அன்றாட தேவைக்கு பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த வழியில் தான் கிராஸ் பண்ணி வந்தேன். இது கூட கொஞ்சம் பரவாயில்ல. நான் வந்த வழி பார்த்திங்கன்னா இதை விட மோசமாகவே இருந்ததுங்க. ரொம்ப கஷ்டங்க. 2 வீலர்லாம் போயிட்டு வர்றது. டிராக்டர் இந்த மாதிரி வண்டி தான் கொஞ்சம் ஈஸியாக வர முடியும். 2 வீலரில் இருந்தோம்னா ரொம்ப கொஞ்சம் சிரமப்பட்டு தான் வரணும். ரொம்ப ஜாக்கிரதை தாங்க வரணும். இந்த மக்களுக்கு பார்த்திங்கன்னா இங்கேயே இந்த மாதிரி வண்டி ஓட்டி பழகிடுச்சுங்க. அசால்ட்டாக 2 பேர் 3 பேர் பைக்கில் போயிட்டு வராங்க அந்த ரோட்டில். ஆனால் நமக்கு சிங்கிள்ஸில் வர்றதே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வர்ற மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக இது கூட கொஞ்சம் பரவாயில்ல. முன்னாடி நீங்கள் பார்க்குற இடம், இப்போது நான் முன்னாடி வந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா, நான் கிராஸ் பண்ணி வந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா பயங்கர மோசமாக இருந்துச்சுங்க. ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துருக்கேன். நல்லா ஒரு பயங்கரமான வெயில் அடிக்குது. ஆனால் இருந்தாலும் காற்று கொஞ்சம் நல்லா சில்லுன்னு நல்லா இருக்குங்க. கொஞ்சம் அந்த பக்கம் வறட்சியாக இருக்க மாதிரி தாங்க இருக்குது. விவசாயம் வந்து அந்தளவுக்கு இன்னும் செழிப்பாக இருக்க மாதிரி தெரியல. நான் முன்னாடி போனோம்னா போய் பார்க்கலாங்க எப்படி இருக்குது என்னங்கிறத. விவசாயம்லாம் எப்படி இருக்குது, எல்லாம் செழிப்பாக இருக்கா, இல்லை அந்த மாதிரி மேட்டுக்காட்டு விவசாயம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பண்ணுறாங்களான்னு பார்ப்போம். இந்த சைடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா குச்சி கிழங்கு தான் போட்டிருக்காங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா மேட்டுக்கட்டை விவசாயம் தான், அதாவது வானம் பார்த்த விவசாயம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த விவசாயம் தான் அது எல்லாமே. இந்த இடங்கள்லாம் பாருங்கள் மக்களை, எவ்வளோ ஒரு மோசமான கல்லுகள்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். இங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க வண்டி ஓட்டிகிட்டு வரணும். அப்படியே முன்னாடி பாருங்கள் ஒரு பெரிய பலாமரம், பயங்கரமான பெரிய மரங்க, சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா உச்சி வரைக்கும் பாருங்கள், சூப்பராக இருக்குது. கீழே அடியில் பார்த்திங்கன்னா நல்லா சில்லு சில்லுன்னு காற்று சூப்பராக அடிக்குதுங்க. உட்காரதுக்கு பாருங்கள், அப்படியே பாறையெல்லாம் அப்படியே சீட்டு மாதிரி சூப்பராக இருக்குது. அழகாக உட்காந்து ரெஸ்ட் எடுக்கலாம் அந்த இடத்துலலாம். பலாப்பழமுமே ஆக்சுவலாக இருக்குங்க. பாருங்கள், பலாப்பழம் தங்கிட்டு இருக்கு பாருங்கள் மக்களே. இடம் கொஞ்சம் இருட்டாக இருக்கிறதுனால கேமராவில் அந்தளவுக்கு கரெக்டாக தெரியாதுன்னு நினைக்கிறேன். கலர் கரெக்டாக வருமானு தெரில. நல்லா இருக்குது பாருங்கள், நல்லா ஒரு பெரிய பழம். அப்படியே இந்த பக்கம் பழம் தங்கிட்டு இருக்கு பாருங்கள். பழம் கொத்து கொத்தாக தொங்குதுங்க மக்களே. இங்கே பாருங்கள், எப்படி கொத்து கொத்தாக தொங்கிட்டு இருக்கு பாருங்கள் பலாப்பழம். அப்பா
இடம் செம்ம கூலிங்காக இருக்குங்க. இந்த மரத்தடியில் ஒரு ½ அன் ஹவர் படுத்தோன்னு வச்சுங்க, சூப்பராக இருக்குங்க. நான் நிற்கிற பாறை இப்போ இதெல்லாம் நின்றுட்டுருந்தேன். அழகாக படுத்து ஜாலியாக தூங்கலாங்க. அந்த இடத்துல செம்ம ரிலாக்ஸாக இருக்கும். பலாப்பழ வாசம் கும்முன்னு தூக்குதுங்க. பழம் பழுத்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அதான் நல்ல வாசமாக இருக்குது. மரம் யாராவது தெரியல, தெரிஞ்சால் கூட ஒரு பழம் வாங்கிட்டு போயிடலாங்க. இந்த பக்கம் பாருங்கள், மேலே ஃபுல்லாக வாழை மரம் இருக்குது. ஆக்சுவலாக மேலே விவசாய நிலம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். யாராவது விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க, அதான் வாழை மரம்லாம் வச்சுருக்காங்க. ஓகே மக்களே, நம்ம கீழே போய் நம்மளோட ஜேர்னியை கண்டினியூ பண்ணுவோம். இந்த மாதிரி போகிற வழியில் என்னென்ன மாதிரிலாம் இருக்குங்கிறத அப்படி போய் பார்த்துக்கிட்டே ஜாலியாக போகலாங்க. அப்படி இந்த பக்கம் பாருங்கள், ஃபுல்லாக சில்வர் ஓக் மரங்கள் வச்சுருக்காங்க. சின்ன சின்ன மரங்களாக இருக்குது, இப்போ ரீசெண்டாக வச்சுருப்பாங்க போல். இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே ஆள் தான் நடந்து போயிட்டுருக்கேன். எந்த ஒரு ஆள் நடமாட்டம் எதுவுமே இல்லைங்க. எனக்கு முன்னாடி சரி பின்னாடி சரி எந்த ஆள் நடமாட்டமே இல்லை. யாராவது பாதையில் போவாங்க வருவாங்க, எதாவது கேட்கலான்னு பார்த்தா யாரையுமே காணோம். மக்களோட முன்னாடி ஒரு பெரிய மரம் இருக்குது பாருங்கள். இந்த மரத்தோட பேர் தெரியல, ஆனால் பயங்கரமான ஹைட்டாக இருக்குங்க. இது என்ன மரம்னு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே முன்னாடி காட்டுற மாதிரி இருக்குது மரத்தை. சரியான ஹைட்டாக இருக்குங்க. எவ்வளோ ஹைட் இருக்குது பாருங்கள். மரம் ஒல்லியாக தான் இருக்குது, ஆனால் ஹைட்டு சரியான ஹைட்டு போகுதுங்க.